Birthday celebration blast begins. What an unexpected incident! Hey. Hey, கத்துற? Happy birthday to you. Happy birthday dear Nilanu. Happy birthday to you. Open பண்ணு. Happy birthday. Happy birthday. அடிக்கு. எனக்கு ராணி கொடுத்துடு. அல்ல எனக்கு ஒரு குட்டி பையங்கிறனால ஏதாவது காஸ்ட்லியான gift வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள்லயே உடைச்சிருவான். ஸோ அதனால நிலனுக்கு வந்து இது நிலனுக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். பழைய செடான் மாடல் கார். எனக்கு 3 புது கார். காரை வந்து காரில் மூழ்கிட்டான். நிலா இருக்கா கார்? இப்போ வந்து கேக் வெட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எனக்கு வந்து கிஃப்ட்டும் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்வீட்ஸ் ரெடியா? எஸ். என்னென்ன இருக்கு? ஸ்வீட்ஸு, காரம், சாக்லேட், அப்புறம் வந்து கேக் எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகே, போகலாம். ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் இப்போ குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்மோக் ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ லன்ச் இங்கே சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ என்னென்ன டிஷ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன், மட்டன் சீக் கபாப். அப்புறம் என்னோட ஃபேவரட் இந்த பொட்டேட்டோ. இதை மட்டும் கொடுத்தாலே சாப்பிடுவேன். மட்டன் சீக் கபாப் நல்லா இருக்கு. இது வந்து நான் டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு டிஷ். ஹனி சிக்கன். போல சிக்கனை சாப்பிட்றான் சாப்பிட்றான். என்னடா நான் கொடுத்த சிக்கனை கீழே போட்டா நல்லா நம்ம கோபி நல்லா சாப்பிட்டியா? நல்லாவா? அதாவது வெந்து வேகாம வெந்து நோகாம அப்படி சாப்பிட்ருக்கேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ நீங்கள் இந்த பிளேஸ் வரணும்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆமாம், மனசு திடப்படுத்திட்டு வேணா வாங்க. பட் சர்வீஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நான் சாப்பிட முடியல அவ்வளோ. நிலன் வந்து இந்த விளையாட்டு இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இதை பாரு என்னென்ன பண்ணிட்டுருக்கான்னு. இப்போ நல்ல ஒரு ஈவினிங் டைம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஏதோ ரெசார்ட் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ப்ரைவேட் பீச் அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸ்ருதி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஏசிஆர். ஏமாமோ சவுண்டு, கடல் சவுண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. கடல் சவுண்டு ஒரு உள்ள வந்த பக்கம், உடனே இந்த குருவிங்க சவுண்டு ஒரு சின்ன ஜங்கிள்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆனா கடல் சவுண்ட் வந்து உண்மையிலுமே அங்க இருந்து பயங்கரமா இருக்கும். போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். வாங்க போலாம். இங்க வந்து பக்கத்துலயே லைனா இருக்கு பீச் ரெசார்ட். பீச்ல வந்து கூட்டம் இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சென்னையில். ஸோ அது அப்படி உங்களுக்கு கூட்டம் வந்து இருந்தால் பிடிக்காதே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான தூரமாக ஒரு இடத்துக்கு வரலாம். இதெல்லாம் தான் ரெசார்ட்ஸ். சின்ன ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. மாமல்லபுரம். அங்கே வேறு ஏதோ ஒரு பைக் ரைட் மாதிரி போகிறாங்க. எனக்கு அது வேணும். இந்த ஸ்போர்ட்லாம் இருக்கு போல இங்க. ஆமா. மொபைல் டீ டைமா? ஆமாம், இந்த பீச் ரெசார்ட் வந்து அப்படியே அந்த பீச் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சின்ன டீ டைம் போடுறது வந்துட்டு யாருக்கிட்ட பிடிக்காது. ஸோ ஆஸ் அ டீ லவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த சாயங்கால நேரம் ஆச்சுனாலே டீ குடிக்காம இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து நிலனோட பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம்.
பயங்கரமாலாம் செலிப்ரேட் பண்ணல, செலிப்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரு சொல்லவே இல்ல. பை பை. நல்ல பாய்.